அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம செஞ்சு பார்க்கக்கூடிய விஷயங்களும் சரி, கேட்கக்கூடிய விஷயங்களும் சரி, ஏதோ நம்ம அதை ப்ராசஸ் பண்ண விஷயங்களும் சரி, இது எல்லாத்தையுமே நம்ம கடைப்பிடிச்சி ஒரு ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம வேறு மாதிரி செயல்பட வச்சிட்ருக்குறோம். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு படி செயல்படுது. ஆனால் இந்த செயல்படுற ஒரு விஷயம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி செயல்படாமல் எனக்கு இப்படி செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம நினைக்கிறோம். ஆனால் சப்கான்ஷியஸ் படி அது செயல்படுறது. இப்போ இப்படி சப்கான்ஷியஸ் படி இது செயல்படுறதுனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 7 நாளைக்கு 7 விதமான ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். அந்த 7 விதமான ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிரெயினை ரீசெட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 7 நாளில் உங்களோட பிரெயினை ரீசெட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நீங்கள் கடைப்பிடிக்கிறது மூலமாக உங்களோட பிரெயினை ஒரு 7 டேஸில் நீங்கள் ரீசெட் பண்ணலாம். அப்போ இந்த சப்கான்ஷியஸ் படி இயங்கிட்டு இருக்கணும் போது இந்த சப்கான்ஷியஸை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சில ஹேபிட்ஸை நான் இங்கே கொண்டு வர முடியல. அப்போ அந்த ஹேபிட்ஸை நான் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 7 டேஸில் உங்களோட பிரெயின் வந்து ரீசெட் ஆகும். ஸோ இந்த 7 நாள் ப்ராக்டிஸில் டே 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டீடாக்ஸ். ஸோ இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மென்டல் கிளாரிட்டி க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ டிஜிட்டல் டீடாக்ஸ்னால் என்ன? தேவையில்லாமல் நான் வந்து இப்போ ஒரு சோஷியல் மீடியாவை நான் செக் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அந்த சோஷியல் மீடியாவை செக் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். நியூஸ் தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு நீங்கள் அந்த நியூஸ் பார்க்குறத நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறது? ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது, நியூஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னா, நேச்சரோட போய் கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். நேச்சர் கூட நான் எப்படி கனெக்ட் ஆகுறது? ஏதாவது பக்கத்தில் ஏதாவது மலை பிரதேசங்கள் இருக்கா, போயிட்டு வாங்க. இல்லை வந்து ஆறு, குளம், குட்டை இந்த மாதிரி இருக்கா, அதோட போங்க. நீர் கூட போய் தொடர்பு ஏற்படுத்திக்கிங்க. இல்லை மரம், செடி கொடிகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடம் இருக்குது, அதை பார்க் இருக்கா, போயிட்டு அங்கே கலந்துங்க. நேச்சருடன் எப்படி உங்களை தொடர்பு ஏற்படுத்திக்க முடியுமோ அதை பண்ணுங்கள். ஸோ அன்றைய தினத்திலே நீங்கள் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா இந்த 15 to 20 மினிட்ஸ் மெடிடேஷன் உங்களை ஒரு நல்ல ஒரு மென்டல் கிளாரிட்டியை கொடுக்கும். இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் டெய்லி மெடிடேஷன் பண்ணுறதுன்றது சூப்பராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் மூலமாக இந்த மென்டல் கிளாரிட்டி க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த தேவையில்லாமல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். நேச்சருடன் கனெக்ட் ஆகிக்கிங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ டே 2 என்ன அப்படின்னா, ஒரு டயட் கடைபிடிக்கிறது, அதே மாதிரி உங்களோட பாடியும் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது. ஸோ டயட் கடைபிடிக்கிறதுனா என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் இந்த ப்ராசஸ்டு ஃபுட் இருக்கும். இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நிறைய ப்ராசஸ் பண்ண ஒரு ஃபுட் இருக்கும், அதை வாங்கி சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது விஷயம், சுகர் ஆட் பண்ண ஒரு கண்டென்ட்டாக இருந்தால் சாப்பிடக்கூடாது. இப்போ சுகர் ஆடட் கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராக்டிஸ்க்கு. அப்போது சுகர் இதில் ஆட் பண்ணியிருந்தாலும் அதை சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சுகர் போட்டு நம்ம இப்போ ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு அப்படியே நீங்கள் ராவாக எடுத்து மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி ஒரு ஜூஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குடிக்கலாம். ஆனால் அது கூட நம்ம சுகரை நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் குடிப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்கனாலும் சரி, இல்லை ஏதாவது நீங்கள் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி, சுகர் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டாம். சுகர் ஆட் பண்ண ஒரு ஃபுட்டையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அப்போ ப்ராசஸ்டு ஃபுட்டும் எடுத்துக்க வேண்டாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்காக டீடாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ டீடாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த பிரெயினும் வேறு மாதிரி வேலை செய்யும். அப்போது நான் சாப்பிட்றதுக்கும் இங்கே நான் பிரெயினை ரீசெட் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, ஆமாம் சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தெலாம் நீங்கள் கடைபிடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, காய்கறிகள், பழ வகைகள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரை வகைகள் எடுத்துக்கலாம். பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த நட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணும். அதனால் பழம், கீரை வகைகள், காய்கறிகள், இந்த நட்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு விதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹைட்ரேட்டாக பாடியை நீங்கள் வச்சுக்கணும். அப்போ அந்த ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு அப்பப்போ நீங்கள் தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேட்டாக பாடி ஆக விட்டுறாதீங்க. ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒரு தண்ணி குடிக்க முடியுமோ, ஒரு 3 லிட்டர்ஸாக இருக்கட்டும், 4 லிட்டர்ஸாக இருக்கட்டும், அன்னைக்கு நீங்கள் குடிக்கிறதுன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டே 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீப் ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட். இன்றைக்கி நம்ம எங்கே டீப் ஸ்லீப் தூங்குறோமா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. நம்ம இன்றைக்கி தூங்கக்கூடிய தூக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் போய் தூங்குகிறோம். நீங்கள் காலையில் தூங்குறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இரவு நேரத்தை சரியாக பயன்படுத்தி தூங்கினா தான் அது சரியான தூக்கமாக இருக்கும். அப்போ நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. நைட் ஷிஃப்ட்லாம் போகிறீங்கன்னா இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நான் நைட்டு சரியாக ஒரு 9 மணிக்கு நான் படுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 7 to
8 ஹவர்ஸ் ஸ்லீப் அப்படின்றது வந்து அந்த நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சில பேருக்குலாம் வந்து 5 ஹவர்ஸ் ஸ்லீப் போதுமானதாக இருக்கும், இல்லை 6 ஹவர்ஸ் ஸ்லீப் போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு 7 ஹவர்ஸ் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லீப்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க. அந்த டீப் ஸ்லீப்குள்ளே போகணும்னா நிறைய விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி 6 things to do before sleepனு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் தரேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்றது. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் நல்ல ஒரு தூக்கத்துக்குள்ளே போகணும்னா, டீப் ஸ்லீப்குள்ளே போகணும்னா சில விஷயங்களை நான் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ டீப் ஸ்லீப் எடுங்க, அதே மாதிரி ரெஸ்ட் கொடுங்க உடம்புக்கு. இப்போ நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஆனால் எப்பயுமே ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம இங்கே பெரிய தவறு. நான் இங்கே பாடி அசைக்கிறதுக்கும், அதாவது ஃபிசிக்கலாக நான் வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கும், நான் சும்மா ஒரு சோம்பேறித்தனத்தில் உட்காரதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது சோம்பேறித்தனத்தில் உட்கார சொல்லலை, உடம்பு டயர்டாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போது ரெஸ்ட்டு கொடுக்காம நைட்டு முழுவதும் உட்காந்து நான் டிவி பார்த்துட்டு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ புக்ஸ் படிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணும்போது இந்த மாதிரியான இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்னே சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் முடிஞ்சால் கடைப்பிடிச்சிங்க. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி இந்த மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கும்போது, மெடிடேட் பண்ணிட்டு படுக்கும்போது இன்னும் வேறு லெவலான ஒரு ஸ்லீப்குள்ளே உங்களை கொண்டு போகும். ஸோ இதை தான் நீங்கள் பண்ண வேண்டிய டே 3க்கான ப்ராக்டிஸ். டே 4 என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் ஈடுபடணும். இப்போ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் ஈடுபடும்போது லைக் ஜிம்மாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் போகக்கூடிய ஜூம்பா கிளாஸாக இருக்கலாம், டான்ஸாக ப்ராக்டிஸாக இருக்கலாம், எனிதிங். ஓகே, ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி நான் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். வாக்கிங் போகிறது, ரன்னிங் போகிறது, இப்படி பண்ணும்போது பாடி வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் நீங்கள் போய் எந்திரிச்சு போய் நடந்து வர்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை நான் தொடர்ந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே நான் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், ஜிம் போகிறதா இருக்கட்டும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுந்த உடனே வந்து சுடு தண்ணியில் குளிக்கலாமா, பச்சை தண்ணியில் குளிக்கலாமான்னா சில பேருக்கு வந்து சுடு தண்ணி கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு பச்சை தண்ணி கரெக்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடிய அதாவது ஒருத்தரோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. ஆனால் ஒரு பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நைட்டு வந்து சுடு தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு படுக்கலாம். காலையில் எந்திரிக்கும் போது அந்த சூழலுக்கு தகுந்தாற்போலான அந்த தண்ணியை டேங்க்கில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது அப்படின்னா பண்ணி பட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். கிரவுண்ட் வாட்டராக இருந்துச்சுன்னா அந்த கிரவுண்ட் வாட்டர்லேயே நீங்கள் குளிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மைண்ட்ஃபுல்லாக நான் ப்ரீத் பண்ணணும். இப்போ நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா மைண்ட்ஃபுல்லாக என்னோடய மூச்சின் மீது எனக்கு ஒரு கவனம் இருக்கணும். நான் இப்போ ஓடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒரு மூச்சு எப்படி போயிட்டுருக்குன்றதில் ஒரு கவனம் இருக்கணும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ்லேயும் என்னோடய மூச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி அதை மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணும்போது எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நீங்கள் டே 4ல் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள். டே 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீவயர் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஏகப்பட்ட தாட்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள் தான் இப்போ செயல்பட்டுருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் போகிறதுக்கு நீங்கள் டெய்லியும் அஃபர்மேஷன்ஸ் எழுதலாம். டெய்லி நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது மூலமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாக டெய்லி அஃபர்மேஷன்ஸ் எழுதிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீவயர் ஆக ஆரம்பிக்கும் பிரெயின். அப்போ அஃபர்மேஷன்ஸ் எழுதலாம், உங்களோட தாட்ஸ் ஜேர்னலாக எழுதலாம். ஜேர்னலாக நீங்கள் எழுத ஒரு மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே போவீங்க. முன்னாடி நாள் எப்படி இருந்திருக்கு, இன்றைக்கி எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி உங்களால் வந்து நீங்களே கணக்கு எடுத்துக்க முடியும். டே 1 எப்படி இருக்குது, டே 2 எப்படி இருக்குது, டே 3 எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களால் நீங்களே கணக்கு எடுத்துக்க முடியும். அப்போ அஃபர்மேஷன்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், ஜேர்னல் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அடிப்படையில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் டே 5ல். அதே மாதிரி நீங்கள் கிராட்டிடியூட் லிஸ்ட்டும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 திங்ஸ்க்காவது நீங்கள் எழுதணும். நீங்கள் இது வரைக்கும் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சூப்பர். பட் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 திங்ஸ்க்காவது நீங்கள் அன்றைக்கி வந்து கிராட்டிடியூட் எழுதணும். இதுதான் டே 5 நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ டே 6 என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இமீடியட்டாக சந்தோஷத்தை கொடுக்கலாம். இப்போ இது பண்ண உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது பண்ண உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா இப்போ இம்மீடியட்டாக கிடைக்கக்கூடிய அப்போதைக்கு அந்த சந்தோஷம் கிடச்சிட்டு விலகக்கூடியது இந்த டொப்பமைன் சொல்லுவாங்க. அப்போது அதை பண்ணும்போது எனக்கு அந்த டொப்பமைன் சுரக்குது, அந்த டொப்பமைன் சுரக்கிறதுனால எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போது இந்த டொப்பமைன் சுரக்கிறதுனால சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி எனக்கு லாங் டேர்மாக எனக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுக்கு நான் வந்து ஓடணும். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாமல் டிவி பார்க்குறத நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா டிவி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா நீங்கள் டிவியை பார்த்து உங்களோட நேரத்தை அதிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போது இது எனக்கு இப்போதைக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன ஒரு விஷயத்தை பண்ணலாம் அந்த கோலுக்காக நீங்கள் ஓடணும். அப்போது தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உட்காந்து என்னோடய ஃபோனை அப்படின்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கணும். டிவி பார்க்குறத அதை நீங்கள் மாற்றிக்கணும். இதெல்லாம் நீங்கள் மாற்றும்போது ஈஸியாக உங்களால் அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியும். அப்போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டு ரீட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கா எழுதுங்க,
இப்படி ரீட் பண்ணுறதும் எழுதுறதும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக உட்காந்து நம்ம டிவி பார்க்குறதோ இல்லை வந்து ஏதோ ஒரு ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஏதாவது க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் உங்களுக்கு பிடிக்குதா, அந்த க்ரியேட்டிவ் ஒர்க்கை நீங்கள் உட்காந்து பண்ணுங்கள், எழுதுங்க, ட்ரா பண்ணுங்கள், எனிதிங். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து அதிகமாக நேரத்தை செலவிடுங்க. வேறு லெவலில் வந்து ரீசெட் ஆகும் பிரெயின். அதே மாதிரி உங்கள் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். இப்போ யார் கூட நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம், பட் நம்மளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இருக்காது. அப்போ நம்மளை பற்றின ஆராய்ச்சி நம்ம கூட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். டே 6க்கான பயிற்சி முழுக்க உங்களுக்கு வந்து இந்த டொப்பமைனோட ரீசெட் தான். டே 7 என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்லி நினச்சிருந்தீங்களோ அந்த விஷயத்தை அந்த டே 7 நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி வச்சுருப்பீங்க. எப்படின்னா, என்னால் படிக்க முடியாது அப்படின்ற கூடிய ஒரு விஷயத்த அந்த டே 7 அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லை வந்து என்னால் டெய்லி வந்து ஒரு விஷயத்தை இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த அந்த டே 7 நீங்கள் பண்ணியிருக்கணும். இதை நீங்கள் வந்து டே 7 முழுக்க என்னால் முடியாதுன்னு நினச்ச விஷயத்த எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணும்போது, அட்லீஸ்ட் ஏதோ 2 விஷயமா இருக்கலாம், 3 விஷயமா இருக்கலாம், அதை நீங்கள் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஓகே, இது என்னால் முடியும் போல் அப்படின்னு சொல்லி ஒரு ரீவயர் ஆகும். ஸோ டே 7 நீங்கள் இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. எதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்களோ, டே 7 நீங்கள் அதை எடுத்து வச்சு பண்ணணும், அதை முடிச்சு காட்டணும், அதை முடிப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, டே 7 உட்காந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் இல்லை ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்னலாம் நான் வந்து இதனால் முடியலன்ட்டு இத்தனை நாள் நான் முடியலன்னு நினச்சிருந்தோம் அது எல்லாத்தையும் நான் எடுத்து பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டே 7 வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க உட்காந்து. ஓகே, இதெல்லாம் என்னோட லைஃப்பில் சேஞ்ச் ஆகிருக்கு, இதெல்லாம் நான் இன்றைக்கி கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி டே 7 உட்காந்து எழுதுங்க. அந்த டே 7 முடிகிறதுக்குள்ளே புதுசாக உங்களுக்கு என்ன ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணணுமோ அந்த கோலை செட் பண்ணுங்கள். இல்லை எந்த கோலுக்காக இவ்வளோ நாள் என்னோட மைண்டில் இருக்குதோ அந்த கோலுக்கு நான் ஓட போகிறேன் அப்படின்னா அந்த கோலை உட்காந்து நீங்கள் எழுதுங்க. இதை நீங்கள் எழுதி அடுத்த ஒரு 7 நாளுக்கு அப்புறம் அந்த கோலுக்காக நீங்கள் ஓடுங்க. இப்போ அந்த 7 நாள் கடைப்பிடிச்ச விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். எப்படிங்க ஒரு நாள் முழுவதும் நான் உட்காந்து கடைப்பிடிச்ச ஒரு விஷயத்தை இந்த 7 நாள் கடைப்பிடிச்ச ஒரு விஷயத்தை எப்படி நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது உங்களோட லைஃப் வேறு லெவலில் சேஞ்ச் ஆகுங்க. உண்மையாக சொல்கிறேன். இதை நான் சும்மா ஏதோ வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இதெல்லாம் தான் நான் ப்ராக்டிஸில் கொடுத்து ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் அவங்களோட கிளாஸில் வந்து நடந்திருக்குது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸில் அவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறது, ரீவயர் பண்ணுறது மைண்டை, இப்படி பண்ணும்போது வேறு லெவலான மாற்றங்கள் இருக்கும். ஸோ 7 நாள் இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிங்க. உங்களோட பிரெயினை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணலாம். இப்படி ரீசெட் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன வேணும்னு விருப்பப்பட்டீங்களோ அதை உங்களால் அடைய முடியும். நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களால் பயணம் பண்ண முடியும். அதில் ஒரு கிளாரிட்டி வரும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து வரும், உங்களுக்கு ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணிட முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த 7 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 7 நாளுக்கு அப்புறமும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 48 டேஸ், ஒரு 21 டேஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது இந்த 7 டேஸ் தான் நீங்கள் பண்ண சைனு. ஓகே, இதை நான் வந்து 7 நாள் நான் கடைபிடிச்சிருக்கேன். ஓகே, இந்த 7 நாளுக்கு அப்புறம் அதை நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 7 நாள்லேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வரீங்க. இந்த 7 நாள்லேயே உங்களோட பிரெயினை கொஞ்சம் நீங்கள் ரீசெட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, ரீசெட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரீசெட் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து நான் அதை ஹேபிட்டில் கொண்டு போகும்போது தான் புதிய ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ளே வரும். அப்போ அந்த புதிய விஷயம் உள்ளே வரும்போது தான் சப்கான்ஷியஸில் புதிய விஷயம் ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த 7 நாள் நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.